Welcome geeks. Welcome geeks. Welcome. வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. முடியல. இன்னைக்கு iOS 18 அப்டேட் வந்துருச்சு. நேத்திக்கு. சரி அது விடுங்க. 18 iPadOS 18. ஆமா. watchOS 11. watchOS, tvOS. என்னையா அப்டேட் இது? இன்னைக்கு இரண்டாவது நியூஸ். என்னதுடா? எங்களோட கமாண்டோ சிவாக்கு ஒரு குதூகலம் ஊட்டக்கூடிய ஒரு நியூஸ். ஆமா அது கிடைக்குமா? முதல் நியூஸ் பார்த்துட்டு முதல் நியூஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். ஆமா. Edge 50 Neo military grade durability ஓட IP68 ஓட IP68 ஓட 24000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. LTPO பேனலோட யாருங்க கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி Realme GT60ல இருக்கிற LTPO வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து 5 years அப்டேட்ஸ் யார் கொடுக்குறாங்க சொல்லுங்க? இந்த செக்யூரிட்டி பேட்ச் தானே அப்டேட்ஸ். என்ன அப்டேட்? அதுக்கு OS அப்டேட்ஸ். 5 OS அப்டேட்ஸ். 5 OS அப்டேட்ஸா? வட்சன் கம்மன் இருங்க. அடுத்த 2 வருஷத்துல மோட்டோ இருக்கான்னு முதல்ல பாருங்க. அதெல்லாம் Assured software updates 5. Assured security updates 5 years. First Motorola phone ever. இது பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த நம்பிக்கையில 7300 ஓட இதெல்லாம் சொல்றாங்கறதுல தான் எனக்கு ஒரு நான் பயம் கேட்டேன். இதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறோம். இல்லடா ஞாபகம் இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க குடுக்குறோம். நீ இதெல்லாம் விடுறா. மோட்டோ G4 க்கு என்னாச்சு சொல்லு? G4 க்கு என்னாச்சு? அப்டேட் எப்படி கொடுத்தாங்க? அதுக்கெல்லாம் அஷ்யூர் பண்ணாங்களா? அஷ்யூர் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியலன்ட்டாங்க. அப்புறமா ஏதோ சண்டை போட்டாங்க. ஆமா கொடுக்க முடியலன்ட்டாங்கல்ல. அதேதான் உங்களுக்கும். உங்களுக்கு என்னடா பண்ண? எதுவும் பண்ணல. அதேதான் அதான பார்த்தேன். அப்போ அது கேட்டேன். நீங்க இதோட ஐஎன் போன்லாம் இருக்கு, அல்ட்ராலாம் இருக்கு. அதுக்கே 3 வருஷம் அப்டேட் 4 வருஷம் அப்டேட்லாம் சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எப்படி 5 இயர்ஸ் அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னு நல்லா நாக்கு புடிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு வட்சன். இல்ல நாங்க வந்து கண்டிப்பா கொடுப்போம். 5 இயர்ஸ் வந்து எங்களால கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைமா இந்த போன்ல இது பண்றோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இன்னும் வர்க் பண்ணி மத்த போனுக்கும் வந்து நாங்க 5 இயர்ஸ் அப்டேட். ஓகே லெனோவோ டீம் பெருசா ஏதோ ட்ரை பண்றீங்க. சோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மோட்டோ போன்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் வருமா? ஆகறதுக்கு கசரம் இது. அப்படி இல்லடா டேய், வாங்கிட்டு அது கமிட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணலன்னு வையேன் பேக் ஃபயர் ஆயிடும். ஆல்ரெடி சும்மாவே பிரச்சனை இதோட இருக்கு. காஸ்ட்லியான போன்ஸ்லாம் இருக்கு. ஆமா இப்போ ரேசர்லாம் இருக்கு. Edge 50 இருக்கு, அப்புறம் Edge 50 Ultra இருக்கு, Edge 50 Pro இருக்கு. அப்படியே 10000 ரூபாய்க்கு போனா அப்டேட்டே இல்ல. இதுக்கு என்னடா 5 வருஷம் அப்டேட் எக்ஸ்ட்ரா 10000 ரூபாய் போட்டா என்ன கதை இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இந்த பிரைஸ்க்கு வந்து ஹை எண்ட் போன்ஸ் எல்லாம் LTPO கிடையாது. இதுல வந்து LTPO. ஆமாமா Edge 50 Pro எல்லாம் கூட கிடையாது. ஆனா இதுல இருந்து LTPO பண்ண. அத நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த GT60 ல நடந்த எல்லா குத்துகளும் இதுலயும் நடக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கு. நடக்கும். ஆமா LTPO தாங்க. நிறைய பேர் அதனால தான் கேக்குறாங்க, ப்ரோ இந்த போன் வாங்கலாம் 5 இயர்ஸ் தாங்குமா இந்த போன்? ஏன்னா மிலிட்டரி கிரேட் எல்லாம் போட்டிருக்கு, டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கு. 5 இயர்ஸ் பத்தி நான் தின்னறதா சொல்றது. 5 இயர்ஸ் OS அப்டேட்ஸ் போட்டிருக்கு. ஆட்டோபயோகிராஃபில நான் லாங் டர்மா யூஸ் பண்ண போறேன். 5 இயர்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா இப்போ இந்த போன் வாங்கலாம்ல. நாட்லயே வந்து 4 வருஷம் தான அப்டேட் கொடுக்குறாங்க. ப்ரோ ஹார்ட்வேர் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. 7300 நாங்க ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல. அத பத்தி இவ்வளவு தைரியமா பேசுறான்னா CMF எல்லாம் மனசுல மறந்துட்டு தான் பேசுறான். அது வரைக்கும் ஓகே. ஐ அம் டென்சார். என்ன டென்சார் கையில ஆனர் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சம்பந்தமா இங்க வச்சிருக்கோம் பாருங்க. என்னது? பிக்சல் சார்ஜ் டென்சார் 4 அது 18% இருக்கு. அது வந்து மாதிரி இருக்கு. ஏர் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏர் சார்ஜ். ஆமா. ஓகே அடுத்து என்னதான் சொல்ல வராங்க? இதுல வந்து சொல்ல வரல. மிலிட்டரி கிரேட் தவிர அப்கிரேட் தவிர LTPO பேனல் தவிர ஒரே மாடல்ல தான் இருக்கு. சோ 8GB 256GB மாடல் தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு 50 MP தெரியலடா சரி. அதுக்கப்புறம் 13 MP அல்ட்ரா வைடு, அதுலயே மேக்ரோ. அது தவிர 10 MP அந்த டெலிஃபோட்டோ 3x டெலிஃபோட்டோ இருக்கு. பேட்டரி மட்டும் தான் சின்னதா இருக்கு. 4310 mAh பேட்டரி, 68W சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கு. UFS 2.2 அது பிரச்சனை இல்ல. 2.2 தான் இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு வெச்சுக்க. போக்கோ மட்டும் தான் UFS 4 கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஷாக்கிங்கா இருக்கும். நார்சோ மட்டும் இல்ல அடுத்த 2 வருஷத்துக்கு ஓகே. 5 வருஷம் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் 3 ஆவது போகும். மீடியா கன்சியூம் பண்ற ஒரு கன்சியூமருக்கு இது வந்து சூப்பரான ஒரு போனா அமையறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா நிஜமாவே இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கோடு இதெல்லாம் உலாம இருக்கும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கு. 7300 வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமான்னு கேட்டா கேமரா இன்டென்சிவா யூஸ் பண்ணா ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லயும் 7300 வந்து பிரச்சனை இல்ல. ஆனா இவன் ப்ராமிஸ் பண்ற எல்லாமே வந்து அந்த 5 வருஷத்துக்கு நிலைச்சு நிக்குமாங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும்.
என்ன வட்ஸ் இன் டிஸ்ப்ளேயா இல்லாட்டி எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்? இன் டிஸ்ப்ளே தான் ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே ஓகே. ஸோ இதோட ஆஃபர் பிரைஸ் பேங்க் ஆஃபரோட சேர்த்து வந்து 23,000க்கு வருது. ஒரே மாடல் 8GB 256GB போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இது வருது இல்லை பிக் பில்லியன் டே 27ஆம் தேதி, அதுக்கு வேற ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாங்க மோட்டரோலா. இப்போ 20,000க்கு வந்து Edge 50 ஃபியூஷன் இருக்கு, 25,000க்கு வந்து ப்ரோ இருக்கு. எது Edge 50 ப்ரோவா? Edge 50 ப்ரோ இல்ல Edge 50 இருக்கு. Edge 50 ப்ரோ வந்து இன்னும் ஒரு 28,000 அந்த ரேஞ்சில இருக்கு. இப்போ வந்து Edge 50 அல்ட்ரா வந்து 50,000ல இருக்கு. இப்போ இவ்வளவு இது வந்து என்ன பண்ணுதுன்னா 23,000 ரூபாய்க்கு வந்து உட்காருது ஆஃபரோட. அந்த G45 இருக்குல்ல அது இன்னும் 11,000 தான் போட்டுருக்கு. ஓகே ஓகே, அது ஆல்ரெடி பிரைஸ் கம்மினால இப்போதைக்கு G45 11,000. அப்புறமா G04 வந்து 7,000 போட்டுருக்கு. ஸோ எல்லா கேட்டகரியிலயும் வந்து இவங்க இந்த ஆஃபர் போட்டு லெனோவோஸ் மோட்டோ இதுவா போடுறாங்க. செம்மையா டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. G85 வேற இருக்குல்ல, 120K G85 இருக்கு, 17,000 அந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் G85 சுத்தி எல்லாம் கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. ஆமா 17,000. ஆமா மோட்டரோலாக்காக மட்டுமே தனியா ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வைக்கணும் போல. எப்பா எங்கப்பா போயிட்டு இருக்கு? அது நான் போயிட்டு இருக்கேங்க அப்படி இந்த மாதிரி தான். இப்போ இன்னைக்கு வந்து ரியல்மி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டெய்லி ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க வந்து ரியல்மி ஆஃபர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஷைமி போக்கோ ஆஃபர்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஆஃபர்ஸ், பிக்சல் ஆஃபர்ஸ். பிக்சல் வந்து எவ்வளோ 50,000 நினைக்கிறேன்ல. பிக்சல் 8 50,000 டீசர்ட் அவ்வளவுதானே இருந்தது இல்லையே, வரும்போது அது 65,000 அந்த மாதிரி இருந்தது. 65,000 இருந்தது. ஆமா ஐயோ பா. நத்திங் ஃபோன் 2 எவ்வளவுக்கு இருந்தது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? எவ்வளோ 45 தான். அதுவே அதிகம் தானே அந்த போனுக்கு, அது கொடுக்குற லட்சணத்துக்கு. அந்த காலத்துல எந்த எத்தனை வருஷம் அதெல்லாம் வந்து ஒரு அது பேர் என்ன டிவைஸ் அது என்ன டிவைஸ் சொல்லுவாங்க? என்னது? நாஸ்டால்ஜிக் ரெட்ரோ டிவைஸ் அதெல்லாம். ஆமா, இந்த படத்துக்கு செருப்பு எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியே தூக்கி போட்டா எவ்வளவு பேர் ரெட்ரோ டிவைஸ் அவரே அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா சுப்பிரமணியா பிரதர் எல்லாம் அர்ஜுனா பாட்டு பாடுற மாதிரி வாசிக்கிற கஷ்டமா இருக்குடா. ஏறுங்க அது நான் கரெக்டா? நீ அது வெறும் ஆல்ரெடி படிச்சுட்ட தானே, கமெண்ட் எடுக்கும் போதே படிச்சுட்ட. சுப்பிரமணியன்னு சொன்னாலே முடிஞ்சிடாதுன்னா சுப்பிரமணியா அப்படின்னா ஒரு இதுக்குதான் என்ன பேரை சொல்றாரு. இப்ப அவர் நினைப்பாரு என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரா நீங்க? பிரதர் எல்லாரும் நெக் பேண்டே லான்ச் பண்றாங்க. கம்பேர்ட் டு நெக் பேண்ட் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் எது பெஸ்ட் சொல்லுங்க. அண்டர் 2000க்கு பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருந்தா சொல்லுங்க. நான் இப்போ OnePlus நெக் பேண்ட் யூஸ் பண்றேன். நெக் பேண்டே இப்ப நிறைய பேர் லான்ச் பண்றது இல்ல ப்ரோ. TWSல தான் எல்லாருமே குஞ்சு கிடக்குறாங்க. ஆமா, ஓவர் ஹெட் நல்லா தான் இருக்கும். வாட்ஸ் ஓவர் ஹெட்ல போட் இருக்கு, பீட்ரான் இருக்கு, நிறைய பிராண்ட் பார்க்க முடியுது. ஆனா பிராண்டட்னு இல்ல, சோனில வந்து ஒயிட் தான் இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது போது ரொம்ப நேரம் யூஸ் பண்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுதான் 2000 ரூபாய்க்குள்ள என்ன இருக்கு போட்ல இருக்கும்லப்பா? இல்ல அந்த ஓபன் அந்த ஓவர் ஹெட் மாதிரினா சோனில ஒயர்ட் இருக்கு 2000 ரூபாய் பக்கத்துல எல்லாம். ஆமா, அந்த என்ட்ரி லெவல். ஆனா நல்ல குவாலிட்டி வேணும், ப்ளூடூத்லாம் வேணும்னா இந்த மாதிரி போல்ட் மிவி இவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா என்ன வச்சு இவங்க கிட்ட நம்ம குவாலிட்டி எல்லாம் பத்தி பேச முடியுமா? தெரியாது. சில இதெல்லாம் நல்லா உழைக்கும், சில இதெல்லாம் உழைக்குமான்னு தெரியாது. யூபான் ஒரு பிராண்ட் இருக்குல்ல வச்சு, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓவர் ஹெட் அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம சில பேர் சொல்றாங்க அந்த ஆடோப்ஸ்லாம் நம்ம காலம் உழைச்சதுன்னு சொல்றாங்க. அது லக் இருந்தா உழைக்கும். அந்த போட் 330 ராக்கர்ஸே இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா 335 தானே? 330 அதுவும் வச்சிருக்கியா? அதுதான் வச்சிருக்கேன் நான். அப்ப 335 இல்லையா ஒன்று இருக்குது? ஆப்டெக்ஸ் கிடையாதுல, 335 தான் ஆப்டெக்ஸ். ஆமா, அப்படியா? 335 தான் ஆப்டெக்ஸ். அது வேற லெவல்ல இருக்கும். ஓகே, மொத்தம் நெக் பேண்ட் கம்மி ஆயிடுச்சு. அதான் நெக் பேண்ட் கம்மி ஆயிடுச்சு. நெக் பேண்ட் ப்ரொடக்ஷனே கம்மி ஆயிடுச்சு. வெறும் இப்போதைக்கு OnePlusையும் CMF-ஐயும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது தவிர ரியல்மி ஒரு ஆப்ஷன் வருது. தவிர போட். ஆமா, போட் செமையா இருக்கு. போட்ல தான் இப்போ இன்னும் ஆப்டெக்ஸோடலாம் சுத்திட்டு இருக்கு ஒரு சிலது. நேத்து லான்ச் பண்ணாங்க. அப்போ அதான் அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுத்துறாங்க. போட் மட்டும் தான். இவங்களே ஆப்டெக்ஸ்லாம் தரதில்ல வச்சு. எல்டாக் LHDC ஆப்டெக்ஸ்லாம் தரதே இல்லையே யாருமே நெக் பேண்ட்ல. வெறும் போட் தான் இப்போதைக்கு பண்றான். ஓகே, இதான் ப்ரோ நிலவரம். ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. அடுத்து HMD 36,000 ரூபாய்க்கு ஸ்கைலைன். சரி, இது லான்ச் ஆயிடுச்சா? லான்ச் ஆயி சேல்லே இருக்கு அமேசான்ல. போய் வாங்கிக்கோங்க. பாரு அங்க நீங்க தான் ஆர்டர்ல போட்டுருப்பீங்களே. மாட்டீங்கன்னாரு மத்தரு கையை விட்டா தானே சும்மா
அப்புறம் நரம்பு பிடிச்சி அமுக்கி நரம்பு தளர்ச்சி ஆக்கி விட்டுருவேன் உன்னை. அப்புறம் என்ன ஜாலி வருமோ நோக்கு வருமோ. Gen 2 ரிப்பவரபிலிட்டி வேற வந்திருக்கு. சோ ஈஸியா வந்து எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ போனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும். வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணினே இருக்க வேண்டியது. பாருங்க ஒரே ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும். போனை வந்து என்ன ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வச்சிருப்போம், அந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டுருக்கு பாருங்க. ஆமா, திருப்புலி ஒன்னு இருந்தா போதுங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும். அதுல சுத்தியலு ஆணி. சோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும். நீங்க பாட்டா வந்து ஓபன் பண்ணி சந்தோஷத்தை பாரு அங்க. ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து ஒரு கிட்டார் பிக், ஒரு ஸ்க்ரூ டிரைவர். கிட்டார் பிக் இருந்தா வந்து அந்த இத டிஸ்ப்ளே இது எல்லாம் எடுத்துடலாம், கழட்டிடலாம். சோ ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா மத்த எல்லா பார்ட்ஸ்லயுமே கேமரா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், எல்லா இதையுமே ரீப்ளேஸ் பண்ணலாம் போட்டுருக்கு. டெடிகேட்டட் கஸ்டம் பட்டன் இருக்கு ஆப் லான்ச்சுக்கு. ஸ்பெக் ஆனா நல்லா தான் இருக்கு. ப்ராசஸரை தவிர மத்த எல்லாமே நல்லா இருக்கு. 108 MP இருக்கு, 13 MP அல்ட்ரா வைடு, 50 MP இந்த 2x டெலிஃபோட்டோ இருக்கு. ஃப்ரண்ட் கஸ்டம் பட்டன் 50 MP இது இருக்கு, ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. இது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரஸ்ட்ல இந்த மாதிரி இருக்காது. கிரஸ்டோட கிரஸ்ட் மேக்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. இது வேற ஒரு வேதனை. மாத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஃபோன் ஒரு வேதனை. எங்க போறது? பில்ட் இன் செல்ஃபி கெஸ்டர் ஹார்ட்வேர். கேப்சர் செல்ஃபி லுக்கிங் அட் தி ஃபோன். இது ஹார்ட்வேரா? இது ஒரு சாஃப்ட்வேர் தானே? ஆமா, செல்ஃபி கெஸ்டர். எல்லாத்துலயும் பேட்டரி வந்து 4600 mAh, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஆக்சுவலா பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாதான். இவங்க லான்ச் ஆஃபர்ல வந்து அமேசான்ல இதுல எல்லாம் போட்டுருக்கு. போடவே வந்து நாங்க சார்ஜர் தரோம் ஃப்ரீ. இந்த ஒரு கலர் தானே வச்சா? ஆமா. இல்ல இன்னொன்னு கலர் இருக்கு. இது எல்லோ ட்விஸ்டட் பிளாக். இது வந்து டாப்ல ஒரு போட்டோ இருக்கு. எல்லோலாம் கிடையாதாடா? பிங்க் அண்ட் இது எல்லாரும் அப்ப Black தான் போவாங்க. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல இவனுங்க எல்லோ லான்ச் பண்ணுவானுங்க. என்ன பாரு, லுமியா எல்லோ ப்ளூ கலர் இருக்கு. ஸ்கை ப்ளூ. அதெல்லாம் இனிமே தான் பொறுமையா வரும். ஏன்னா அந்த HMD ஈவென்ட் போனேன். இது பாக்க அப்படியே நம்ம S22 வர்ற மாதிரி இருக்கு. அந்த அபிஷியல் ஒருத்தர் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணிட்டாரு. இதுவா ஸ்கைலைன் இந்த மாதிரி ப்ளூ தெரியல. 7S Gen 2 எல்லாருமே திட்டிட்டு தான் இருக்காங்க. ஒரே வருஷன் தான் வந்திருக்கு. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து 8GB மாடல் இருக்கு. ஆனால் இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து 12GB 256GB ஒரே வருஷம் 36,000 ரூபா. நிறைய பேர் வந்து இது வந்து இதுக்கு டஃப் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐக்கூக்கு எந்த விதத்துல அப்படின்னு சில பேர் சுத்திட்டு இல்லடா. நீ அது என்ன எந்த விதம் அதையும் சொல்லிடு. பிரைஸ் ரேஞ்ச்ல அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இதுல வந்து 50 MP ஃப்ரண்ட் கேமரா சென்ட்ரிக்கா வந்து நல்ல பெட்டரா இருக்கு. இருக்கிறது அந்த ரோஸ் கலர் மட்டும் தான் இருக்கு அமேசான்ல லிஸ்டிங்ல. 144 Hzலாம் வந்து நல்லா இருக்கு. நிறைய பேர் இத பத்தி போட்டுட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்குங்கறாங்க. அது கரெக்ட்டா இருக்கு. ஆனா 36லாம் ஓவர் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இருக்கு. அப்டேட்ஸ் எவ்வளவு நாள்? அப்டேட்ஸ் அதுலயே போட்டுருந்துச்சு. எவ்வளவு? அது நாங்க யோசிச்சிட்டு இருக்கோம். அப்புறமா 2 years அப்டேட்ஸ், 3 years சர்க்யூட் அப்டேட்ஸ். 2+1 இன்னும் பழைய காலத்துல இருக்காங்க. அவங்க Android 1 ப்ரோகிராம்ல இருக்காங்க. ஆமா, 36,000 ரூபாய். இப்பதான் ஒருத்தன் பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு சாக அடிக்கிற மாதிரி 5 வருஷம் அப்டேட்ங்கறான். Dimensity 7300 வச்சுக்கினு இத தாண்டி ஆர்மிங்கறான், நேவிங்கறான், அப்புறம் என்னடானா IP68ங்கறான், அப்புறம் LTPO பேனல்ங்கறான், ஃபயர்ங்கறான். அதான் எல்லாத்தையும் வச்சிருக்கேங்கறான். கேட்டா எப்பறா அத குடுப்பேனா அதையும் குடுப்பேங்கறான். இவன் என்னடானா 2 ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸ்க்ரூ இட் யுவர் செல்ஃப் அப்படினு போயிடுறான். இன்னும் கொஞ்சம் இது வெயிட் பண்ணுங்க, இதே ஆஃபர்ல வந்துரும். இப்போ 2 வாரம் தான் இருக்கு, இந்த 1 வாரம் தான் இருக்கு. தீபாவளி ஆஃபர்ல இந்த நான் இன்னும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு தீபாவளி ஆஃபர்ல. ஆமாடா, தீபாவளி ஆஃபர்ல 20,000ங்க. தெரியல, 20,000 சொல்றேன். அவ்வளவுதான் 20,000 இருந்தா பயங்கர அவ்வளவுதான் கம்மியாகாது. சும்மா பேங்க் ஆஃபர் ஏதோ போட்டு ஏதோ விக்க பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போன் ஆஃபரோட சேர்த்து 25 ஆஃபரோட சேர்த்து 25 சொன்னா கூட நல்ல போன் தான். சூப்பரா. ஏன்னா அந்த கம்பெனி கட்டுப்படி ஆகாதுன்றாங்க. கரெக்ட். அது 30,000 வந்து பெருசு. இவங்க பிராண்ட் அம்பாசிடர்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா கொடுத்திருக்க முடியும். ஒரு 28 27 எல்லாம் வச்சு BGMI பாத்தீங்களா? பிராண்ட் அம்பாசிடர். BGMI பிராண்ட் அம்பாசிடர் தீபிகா படுக்கும். BGMI அதுக்கு என்ன சம்பந்தம்? BGMI தீபிகா கேரக்டர் வந்து பிளேயபிள் கேரக்டர் மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்களா தெரியுமா? அவதான் வந்து அங்க போய் ஃபைட்லாம் பண்ணுவாங்க. கேமுக்குள்ளே இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்க. ஸ்கின்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்க எக்ஸ்க்ளூசிவ். தெரிஞ்சுக்கோ. பிராண்ட் எல்லாத்துக்குமே பிராண்ட் அம்பாசிடர் தேவை அப்படினு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ரைட். அடுத்த கமெண்ட் மிரட்டி நம்மள கமெண்ட் எடுக்க வச்சிருக்காரு. அதான் சலந்தி பூச்சிலாம் சுத்திட்டு இருக்கு. ஆமா, அஜாலில் அப்படின்றவர். ப்ரோ ஐ அம் a college student, suggest me a laptop under 35k 250k and my usage coding and gaming. ப்ரோ கேமிங் ஏன் மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என் கமெண்ட் வரலன்னா எடிட்டர் ரத்தம் கக்கி சாவான். எடிட்டரா? எடிட்டருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. கமெண்ட் எடுக்கிறது இந்த பக்கி பையதான். கட் பண்ணிடலாம்ல, அதனால சொல்றாரு. அப்படிலாம் கட்டலாம் பண்ண மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் இவனோட டீல் பண்ணிக்கோங்க. இனிமே எது சொல்லணும்னாலும் பையன்ட்ட சொல்லுங்க.
வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். சரி என்ன சொல்ல போற 35ல இருந்து 50க்கு? 35ல இருந்து 50 கோடிங் தான் ஓகே. கேமிங்னா அவர் எந்த அளவுக்கு கேமிங்னாலும் அவர் என்ன GTA 6க்கு வெயிட் பண்றேன்னு சொல்ல போறாரு. இன்டென்சிவ் கேமிங்கா அப்படின்னு தெரியாது. இப்போ இந்த பரத் ஒரு HP லேப்டாப் ஒன்னு வச்சிருந்தான். அந்த மாதிரி லேப்டாப் போதும், அவ்வளவுதான். அது என்ன ஹை எண்ட் லேப்டாப் அது? அது இங்க மார்க்கெட்ல அது புதுசே வந்து 50 தான். 50,000 தான். 52. பேங்க் ஆஃபர் வர வருதுல. ஆமா, அதுக்காக HP விக்டர்ஸே வாங்குங்கன்னு சொல்ல வரல. HPயோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீங்க Asus, Lenovo, Dell எதனால கூட பார்க்கலாம். Acer சூப்பரா இருக்கும். Acer Aspire Sound கூட நல்லா தான் இருக்கும். ஆமா கரெக்ட். எப்படி இப்போ டீல் வரும். சோ இந்த 3 கம்பெனில வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ மொத்தம் Asus, பாக்கு போட்டு இல்ல பாக்கு போட்டு புகையிலை எல்லாம் சவச்சி அதுல வராத ரத்தம் இந்த கமெண்ட் எடுக்காதனால வருதுன்னா என்னத்த சொல்றது. எக்ஸலென்ட் இது. எக்ஸலென்ட்டா? சரி, அடுத்த கமெண்ட் அப்படியே நான் சொல்லிடுறேன். இது வந்து சிவாக்கு. I'm going to order Asus Zenfone 10. Before that I want to check with you. I'm a compact phone lover with high battery life. Is it a good choice? கண்டிப்பா குட் சாய்ஸ். என்ஜாய் ப்ரோ. ஆனா எப்படி உங்களுக்கு கிடைக்குது? நல்ல போன், என்ஜாய் பண்ணுங்க. 3.5mm ஜாக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, பெட்டர் கேமரா இருக்கு, அதுல ஆக்ஷன் வீடியோ மாதிரியான விஷயங்கள் எடுக்க முடியும். Asus கிட்ட இருந்து கடைசியா வர உருப்படியான போன். ஆனா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே Zenfone 9லயும் 10லயும் Asus சிம்பிளே மாறிடுச்சு இல்ல, அந்த புது சிம்பிள். சோ நல்ல போனுங்க, என்ஜாய் ஜாலி பண்ண போறாரு. காம்பாக்ட் போனே வருது இல்லங்க. காம்பாக்ட் போன். ஆமா, 25 தான் வருது இல்ல இப்ப. S25 with Snapdragon Pixel 8 விட்டுருக்கோம். என்ன காம்பாக்ட் போன் 9 விட்டுருக்கோம். நீ இதெல்லாம் பேசுறியே, இவ்வளவு பேசுறியே, அதெல்லாம் எங்கடா? எப்ப பாரு இந்த ஹானரை கையில வச்சுக்கிட்டு. எங்க 9 தான் வாங்கிட்டாங்களே, என்ன பண்றது நானு? நீ ஏன் வாங்க மாட்டற? அப்ப நீ வாங்க. நான் வாங்கி எடுத்துட்டு வந்து நான் தான் manufacture பண்றது. நான் எங்க வாங்கணும்? இல்ல வேற இந்த பேச்சல கம்பெனிக்கு போனா சும்மா அப்படியே எடுத்துறாங்க. இங்க பாரு, கடந்த பல வருஷமா நாங்க வந்து உன்ன போன் வாங்க சொல்றோம். ஆனா நீ ஷோல வந்து எல்லாரும் உயிரே வாங்கிட்டு இருக்க. நான் ஒரு போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரட்டும், வாங்குறேன். அப்படி ஒரு போன் வரவே வராது. உங்களுக்கு எப்பயோ தெரியும். நீங்க காத்துறீங்க. அடுத்த வருஷம் வருது. அது உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, கெஸ் பண்ண முடியல. ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் தான் வரும். நம்பனா காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவனை நம்பி பண்ணா எல்லாருக்கும் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடும். ஓகே, அடுத்து Redmi Smart Fire TV 43 inch 55 inch வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆமாடா, Fire TV சூப்பர். Fire TV ல வந்து இதுக்கு முன்னாடி 43 inch இருந்துச்சு போன ஜெனரேஷன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து 32 inch விட்டாங்க. இப்போ வந்து 4K ல வந்து 43 55 inch வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4K HDR இருக்கு, மினிமல் பெசல், மெட்டல் பெசல் இருக்கு. ஸோ அந்த ஃபயர் OS 7 தான் இருக்கு. ஸோ அதனால நிறைய எக்கச்சக்க ஆப் சப்போர்ட் இருக்கு. MEMC, ஆட்டோ லேட்டன்சி, PIP மோடு, டால்பி ஆடியோ. இந்த ஃபயர் டிவி இருக்கிறதுனால ஆப்பிள் ஏர்ப்ளே 2 மிராகாஸ்ட் இந்த சப்போர்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட் டிவிக்கு போறதுக்குள்ள இது போயிடலாம். ஆமா, ஸ்பீடா இருக்கு. சோ 43 இன்ச்ல வந்து 24 வாட் இது இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. இதுல 55 இன்ச்ல வந்து 30 வாட் ஸ்பீக்கர் இருக்கு. ஏன் வாட்ஸ் இப்போ ஃபயர் ஸ்டிக் வாங்கி இருக்காங்கல ஒரு சிலலாம் 4K ஃபயர் ஸ்டிக். அவங்களுக்கு இப்போ ஃபயர் OS 7 வந்திருக்கும்ல. அப்ப வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல அது நல்லா அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன 36? ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 23,499 ஆஃபரில் வந்து போட்டிருக்கு. ஸோ 25,000. ஸோ ஆஃபரில் பேங்க் ஆஃபர்லாம் போட்டால் வந்து 23,500 கிடைக்கும். இது வந்து 36,000 அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா இருக்கு. செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து வந்து சேல் போகுது. இதுக்கு முன்னாடி Xiaomi டிவி பொறுத்த வரைக்கும் அந்த Mi TV 4X இதெல்லாம் வந்து இன்னும் அதான் சொன்னேன். ரெட்மி டிவியும் வச்சிருக்காங்க நிறைய பேர் சர்க்கிள். ஏன்னா அதான் அஃபோர்டபுளா இருந்ததுடா. தங்கச்சி வீட்லயும் 4X தான் இருக்கு. ஆஃபீஸ்ல OTT ஆப் டெஸ்ட் பண்றதும் 4X தான். ஆஃபீஸ்லாம் அநியாயம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆன்ல இருக்கும். போட்டு எல்லாத்தையும் போட்டு போச்சு எடுத்தாலும் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கு. எங்கிட்டயும் Xiaomi டிவி தான் இருக்கு. ஒரு 5 வருஷமா ஓடிட்டு நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் சொதப்பிருச்சு இல்ல, வியூ தானே. வியூ 3 வருஷம் கரெக்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஓகே, பரவாயில்ல. நல்ல ஒரு இமேஜ் இருக்கு இப்போதைக்கு இந்த ரெட்மி Xiaomi டிவில. ஓகே, அடுத்த கமெண்ட். எல்லாரும் ஃபண்டச் OS பத்தி நெகட்டிவா மட்டும் தான் சொல்றாங்க. நானும் ஒரு 3 வருஷம் முன்னாடி அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ Vivo T3 Pro வாங்கியிருக்கேன். ரியலி லைக் இட் ஓவர் கலர் OS. உங்க ஒப்பீனியன் ஆன் ஃபண்டச் OS ஒரு வீடியோ போடுங்க. சொல்லுங்க. என்ன அதான் போடுங்கன்னு சொல்லிருக்காரு, போடுவோம். எக்ஸ்டெண்டட் எல்லாமே இனிமே வரப்போற ஃபண்டச் OS 15ல தான் பெரிய சேஞ்சே வரப்போகுது. இது வரைக்கும் 14 13 எல்லாம் ஒன்றும் கிடையாது. 15ல தான் பெரிய சேஞ்ச் வந்து திரும்ப வரப்போகுது. இப்போ கலர் OS எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவர் இதுக்கு வந்திருக்கேன்றாரு. கலர் OS ஒருவேளை எந்த போன்ல யூஸ் பண்ணாருங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஒருவேளை பழைய Realme XT எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த கலர் OSக்கும் இப்போ இருக்கிற ஃபண்டச் OSக்கும் பார்க்கும்போது ஃப்ளூயிடிட்டி டிஃபரன்ஸ் வரும். அண்ட் இப்போ இருக்கிற சப்போஸ் நீங்க ஒரு OnePlus 12 இல்லாடியா அதோடலாம் கம்பேர் பண்ணா கலர் OS தான் நல்லா இருக்கும். அதான் டிபெண்ட்ஸ். அதான் என்ன போன், எப்போ உள்ள வெர்ஷன் கலர் OS,
எப்போ உள்ள வெர்ஷன் ஆஃப் ஃபன்டச் OS எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து வந்து இப்போ ஃபன்டச் OS 15ல பெரிய சேஞ்ச் எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. ஐக்யூ டீம்ல இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஆரிஜின் OSன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் வருதா? அதுல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படியே UI UX அப்படியே வருது. மை காட், பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். கலர் OS தான் கொஞ்சம் டம்மியாவே இருக்கு. இன்னும் ஏதாவது பண்ணுங்கப்பா, அதானே பார்ப்போம். நம்ம அப்போ ஐக்யூல அப்டேட் வரும்போது ஐக்யூ 13ல வரும். ஐக்யூ 13ல சைனாவில் தான் ஃபர்ஸ்ட் ஐக்யூ 13 வரும். ஸோ டிசம்பரில் வந்து மோஸ்ட்லி சைனாவில் வந்துடும். அப்புறம் இந்தியாலையும் மோஸ்ட்லி டிசம்பரே வந்துடும் நினைக்கிறேன். ஆமா, என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க? அக்டோபரே ஃபோன் ரிலீஸ்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க எல்லாரும். அக்டோபரே OnePlus வரும் அப்படின்றாங்க. என்னடா அப்படியா? ஆமா ஆமா, போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்தது லாவா பிளேஸ் 3 5G இவங்களும் லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்களோட பங்குக்கு பட்ஜெட் 5G ஃபோன் 10,000 ரூபாய்க்கு நாங்களும் லான்ச் பண்றோம் அப்படின்னு. பரவாயில்ல. சூப்பர். ஸோ அவங்களோட டிமென்சிட்டி இந்த பட்ஜெட்ல வந்து எல்லாரும் இந்த டிமென்சிட்டி 6300 போறாங்க. ஆமாடா, இன்னும் கொஞ்சம் காசு இது பண்ணா 7300 போறாங்க. ஆமாடா, முன்ன வந்து 6100 பிளஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க இந்த பட்ஜெட்ல. இப்போ 300 போயிட்டு 300 எல்லாம் எக்கச்சக்க ஃபோன்ஸ் வந்து இப்போ 300 இருக்கு. ஓப்போ இந்த 12X இருக்கு. ஆமா, அப்புறமா இது இருக்கு, ரியல்மி அவங்க கிட்ட இருக்கு. எக்கச்சக்கமா எல்லாரும் வந்து இந்த சிப் தான் போறாங்க. ஸோ இதுல என்னன்னா 6GB RAM. ஸோ ஒரே வருஷன் தான் இருக்கு. 6GB RAM 128GBக்கு வந்து 11,500. ஸோ ஆஃபர்லாம் போனால் வந்து 9,999 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். ஸோ 6GB 128GB வைப் லைட் அப்படின்ட்டு அந்த சர்க்குலர் இதை தான் போட்டு வைப் லைட் இருக்கு அப்படின்றாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சூப்பர். இந்த பட்ஜெட்ல வந்து மோட்டோரோலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவங்களும் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிடையாது கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கிடையாதா? இல்லாட்டி வீக்கா இருக்குமா? டாப் கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கிடையவே இல்லை. கவுட் பேனல்லாம் 50MP கேமரா, 2MP AI கேமரா இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ 8MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18W சார்ஜிங் கூட இருக்கு. 3.5 ஜாக் இருக்கு. 3.5 மாடல் ஜாக், FM ரேடியோ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. 5G பேண்ட்ஸும் நிறைய போட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்போ சேல் போகுது? செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து சேல் போகுது. சூப்பர். ரைட்டு, நாளைக்கு சேல் போகுது. அப்போ ஓகே. ப்ராடக்ட் எடுங்க அந்த OnePlus. ப்ராடக்ட் ஆஃப் தி டே கோஸ் டு இந்த எவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட் பத்தியா? என்ன வேணும்னே பண்றான். நத்திங்னா அப்படி பண்ணுவானா? வாய்ப்பே இல்லையே. அதான் முதல்ல அவன் நல்ல ப்ராடக்ட் பண்ணுவானா? வாய்ப்பே நல்லா இல்லையே. இருக்கும். எங்க இது வந்து இன்னைக்கு லான்ச் ஆயிடுச்சு. நாட் பட்ஸ் 3 நாட் பட்ஸ் 3 ப்ரோவோட இன்னும் சீப்பர் வெர்ஷன். ஸோ இது வந்து இதுல எவ்வளவு பிரைஸ் போட்டிருக்கு? 2799 போட்டிருக்கு. 2500 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வரும். அப்போ 800 ரூபா கம்மியாகுது. இந்த 800 ரூபாய்க்கு என்ன? ஆனா இங்க பாருங்க, மந்த் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆகஸ்டே போட்டிருக்கு. ஆமா, இப்பதான் சுட சுட. ஸோ பாக்ஸ்ல வந்து இந்த ஹெட்செட் தவிர இது வந்து மெலாடிக் ஒயிட் அப்படின்னு இருக்கா, அதை தவிர கிரே கலரும் இருக்கு. ஓகே. அது வந்து கிளாசி கிடையாது, அது வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா கிளாசி. நான் என்ன பண்றேன், நாளைக்கு டிவிடிக்கு நான் ஓப்போ எடுத்துட்டு வரேன். அதில் காட்டுவோம் நம்ம லுக் எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி. இதோட இன்னொரு நாடும் இதே மாதிரி தான் இருக்கும்ல? அதுதான், அது வந்து மேட் ஃபினிஷ். ஆனா எனக்கு அந்த நாட் தான் பிடிச்சிருந்தது. இதுவும் இந்த டிசைன் மட்டும் பார்க்குறேன். சேம் தான் நினைக்கிறேன். ஏய், இதுவும் நல்லா இருக்குப்பா. ஆனா அந்த மேட் வந்து சூப்பரா இருந்தது. இதுவும் கிளாஸியால இருக்கு. இல்ல டிசைன் அதே மாதிரி தானே. இது என்னத்துக்கு? இது ஸ்டிக்கர். என்னத்துக்கு இந்த ஸ்டிக்கர்? இது ஒரு இயர் டிப்ஸ். இல்ல வாட்ஸ் இந்த ஸ்டிக்கர்? ஒய் வாட் ஃபார்? தெரியல, எப்பயும் கொடுப்பாங்க. இந்த நாடு கூட எல்லாத்துக்கூடயும் கொடுப்பாங்க ஸ்டிக்கர். ஆமா, அப்ப இங்க நாடு கூட தான் கொடுத்துருந்தாங்களே, பார்க்கலையா? ஓபன் ஸ்டிக்கருக்கு அர்த்தம் தான் எனக்கு புரியல. பெப்பர் பேன் ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அப்புறமா இந்த ரெட் கேபிள். ஓ, ரெட் கேபிள் கிளப். சாதா கிளப்பா அது? கூப்பன் கிளப். ஆடியோ குவாலிட்டி கேக்குறீங்களா? எப்படி இருக்குன்னு குவாலிட்டி கேக்குறேன்டா, கேக்குறேன். இல்ல நீங்க அப்படியே பேர் பண்ணிடுங்க. கீழே தான் பட்டன் இருக்குமே. டியூவல் பேரிங் இருக்கு. ஸோ எந்த பேர் இருந்தாலும் உங்களுக்கு பேர் ஆகும். கனெக்ட். ஸோ இதில் வந்து ஏசி அதே தான், அதில் இருக்கிற அதே டிரைவர்ஸ் தான் இருக்கு. அதே 12.4mm டிரைவர்ஸ் இருக்கு. டைட்டனைஸ்டு டிரைவர்ஸ், பாஸ் பூஸ்ட். டன்னுங்க. ஸோ டியூவல் பேரிங் இருக்கு. நீங்க ஹேமெலடி ஆப் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லும்? ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி உள்ள வைங்க அப்படிலாம் சொல்லும். குட் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு பேசிக்காக எப்படி இருக்கு? ஓகே, நான் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதே டிஃபரன்ஸ் மாதிரி தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால ANC ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் டிசேபிள் பண்ணிட்டேன் இப்போ. ஏய் 32 dB ANC.
பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னன்னா இதுல இருக்க இயர் டிப்ஸ் நேச்சுரலாவே இஎன்சி சூப்பரா கொடுக்குதுடா. இஎன்சி இஸ் குட். அடுத்து என்னன்னா டிரான்ஸ்பரன்சி மோட்ல போறேன். ஓகே, இட் ஃபீல்ஸ் பூஸ்டட். அடோ நான் பேசுறது கேக்குதா? நீ பேசுறது சும்மா நல்லா கேக்குது. பேஸ் பூஸ்டட். ஒரு 2 பூஸ்ட் பண்ணுவோம். இன்னும் 2னா ஓகே 2 இல்ல 5 வைங்க. எதுக்கு காதை பண்ணி கொடுக்க வாங்க. இந்த மாதிரி காது டான்ஸ் நம்மளே ஈக்குவலைசர் கஸ்டமைஸ் பண்ணலாம்ல. ஒரு என்ன பண்ணலாம்? வெளில கேக்குதா? ஏய் கேக்குது. நைஸ் வெளில கேக்குதுல? கேக்குதா? ஆனா கேக்குறதுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. நான் அப்படியே லைட்டா டியூன் பண்ணி பார்க்கறேன். கேக்குதா? நீ ஆல்ரெடி கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சிருந்தியா? நான் வச்சுக்கலையே, பழைய இதுல இருந்திருக்கும். ஓ நான் இப்ப கிளிக் பண்ணனால இல்ல. இப்போ கேக்குதே. கீக்ஸ் உங்களுக்கு கேக்குதா? அப்படியே ஆட்டோல பசங்க வந்து இந்த பாட்டெல்லாம் பயங்கரமா இந்த பேக் சீட்ல பேஸ் பிச்சிக்கணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. தனியா பேசிட்டு இருக்கேன். யாருக்கான வேற இருக்கு. சோ பேஸ் வேற ஆன்ல இருக்கா? கேட்காதா? அதான் இப்ப சொன்னாரு தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ பேலன்ஸ்டு போறேன். ஆண்டவா ஆண்டவரே. எனக்கு இதுல இருக்க டிஃபால்ட் பேஸ் மோட் நல்லா இருக்கு. பேஸ் மோடு அதை தாண்டி நீ தேவைன்னா என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ்டு போயிட்டு பேஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் மோட் நம்ம இப்ப வச்சிருக்கோம்ல, அது வேற டைப்பா இருக்கு. அதுல போயிட்டு இது நார்மலா வச்சாலே போதும். நல்லா பண்ணிருக்காங்க வட்சா. நீ கால்க்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தியா? கால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கல. ரெக்கார்டிங் எடுக்கல. சோ இதுல இயர்பட்ஸ் ஆட்டோ இது மட்டும் இல்லடா, ஆட்டோ இல்ல காஸ்ட் கட்டிங் தான். ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வால்யூம் கண்ட்ரோல்ஸு, ப்ளே பாஸு, அதுக்கப்புறமா இந்த டபுள் டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் இது கேம் மோடு, அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஹோல்டுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு வேணும்னா வந்து ஆஃபும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, லாங் டச்சுக்கு வந்து நான் வால்யூம் வச்சிருக்கேன். ஓகே. இந்த கான்செப்ட் கார்ட்லாம் இருக்குல்லடா, அதில் வந்து என்ன இது டிப்பு விற்கிறாங்க. இந்த டிப்பு பாரு எவ்வளோ கொடூரமான டிப்பாக இருக்கு. இங்கே பாரு நல்லா இருக்கே. அதில் டச் பண்ணி பாரு அப்படியே. ஓகே, நீயும் டச் பண்ணி பாரு. கிரிப்பு தருதா? காதில் மாட்டிட்டேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக கலரவே கலராது. ஸோ அது தவிர கேம் மோட் இருக்கு. ஸோ டியூவல் கனெக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து Razer 50 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ அது இருக்கு. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஃபீச்சர். ஓகே, இது எவ்வளோக்கு லான்ச் ஆயிருக்கு? அதான் 2500 அந்த மாதிரி இருக்கும். 2799 வந்து இதுல பாக்ஸ்ல போட்டுருக்கு. 2500 அதோட அந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்லா இருக்குடா. குட் ஒன். பேட்டரி லைஃப் வந்து 43 மணி நேரம் டோட்டல் பேட்டரி. அது 44 சொன்னாங்க, அது 43 சொல்றாங்க. ஆனா இவங்க ANC 2 மைக் தான் இருக்கு. அது 3 மைக். அது 3 மைக். அப்போ மொத்தம் வாட்ஸ்அப் பாருங்க இப்போ என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வியர் டிடெக்ஷன் கிடையாது, சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் டிபில வித்தியாசம் இருக்கு. 32 dB தான் இருக்கு. அது 48 ஓ 50 ஓ வருது. 49 dB. 49 dB அது. அப்புறம் அது 3 மைக் நாய்ஸ் கேன்சலேஷன், இது 2 மைக் நாய்ஸ் கேன்சலேஷன். அது தவிர இந்த கேஸ் வந்து இதுல அதுல கொஞ்சம் இதுவா இருக்கும். இதுல வந்து கிளாஸ், இந்த கலர் கிளாஸ், இன்னொன்னு வந்து மேட்டன் போட்டிருக்கு. அதோட பேட்டரி லைஃப் வந்து 43 மணி நேரம். ஆனா ANC யூஸ் பண்ணாலே வந்து 28 மணி நேரம் கிடைக்கும். அதுல அவ்வளவு இல்லன்னு நினைக்கிறேன். சோ ஸ்டாண்ட் அலோன் வந்து 12 மணி நேரம். ANC 32 dB தான். அதனால கூட இருக்கலாம், அக்ரெசிவா இல்ல. அது தவிர வந்து நீங்க ANC யூஸ் பண்ணாம ஸ்டாண்ட் அலோனே வந்து 12 மணி நேரம் கிட்ட வரும் அப்படின்னு போட்டு. சூப்பர் சூப்பர். ஒரு தடவை சார்ஜ் போட்டு காதுல எடுத்து மாட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா நீங்க அதை ANC யூஸ் பண்ணாலும் 8 மணி நேரம் அந்த மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரும்னு போட்டுருக்கு. காலுக்கு வந்து 4.5 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 11 மணி நேரம் டோட்டல் பேக்கப் இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. கிளாசி. ஸோ அதான் எல்லா பிரைஸ் கேட்டகரியிலும் இப்போ வச்சிருக்காங்க. ஆனா இதோட சீப்பர் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு தான் இது விட்டாங்க. 2R விட்டானுங்க. இப்போ இதுக்கு இதோட சீப்பா வருமான்னு தெரியல. இப்போ ஆல்ரெடி எல்லா காசு கட்டிங் பண்ணிட்டு இது பண்ணிட்டானுங்க. இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம எப்பயும் பேசுறதுதான் 3Kக்கு வந்து இப்பெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான TWS கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால 8000 போறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியா இப்பெல்லாம் ஃபீல் ஆகிறது இல்லை. இப்போ வரும் 8000க்கு தான் இது வரப்போகுது. எது 8000 6000? எது அந்த நத்திங் இயர் ஏவா? இயர் 6000. நத்திங் இயர் 6000க்கு வாங்குறதுக்கு கேலக்ஸி பட்ஸ் 2 Pro இருக்குல்ல, அதுவும் 6000க்கு வரும். கார்டு ஆஃபர்லாம் போட்டு அது போயிடலாம். ஓகே, கடைசி நியூஸ், ஃபைனல் நியூஸ். ஐயய்ய என்னாச்சு? Oppo Find X8 Dimensity 9400 வரப்போகுது. அது X8 அல்ட்ரால இருக்காது. அல்ட்ரா வந்து Qualcomm தான் இருக்கும். X8 X8 Pro X8 Ultra நினைக்கிறேன்.
அதான் ஸோ மோஸ்ட்லி எக்ஸைட் ப்ரோ வந்து இது இருக்கும். ஆனால் வேல்யூ வந்து இந்த இதோட கம்மியாக தான் இருக்கு, ஸ்னாப் டிராகனோட கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, ஸ்னாப் டிராகன் நீ 10,000 போயிடுச்சுல, இது வந்து 9,000க்கே தனது. விவோ இதோட கம்மியாக இருக்கு, விவோ X200 வேல்யூ. விவோ X200 X200 ப்ரோ இதுல தான் வருமா? எப்பயுமே ஓவரா பயங்கரமான இந்த பிரைம் கோர்லாம் தூக்கி அள்ளி போட்டு வச்சிருக்கான், ஆனா வேல்யூ கம்மியா இருக்கு, த்ராட்ல எடுத்து போல. இப்ப சோ இதுல இருந்து பிரைம் கோர் வந்து Cortex X5 ஒன்னு, 3 வந்து அந்த Cortex X4, மீதி வந்து A720. அதான் A720 தான் எப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் கோரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பவர் எஃபிஷியன்ட் கோரா மாத்தி வர வச்சிருக்கானுங்க. சரி, அப்படி போட்டே வந்து வேல்யூ கம்மியா தான் இருக்கு. சோ முஞ்சி போனாலும் 9,000 வரதுக்கு சான்ஸ் இருக்கு, 9,500 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஸ்னாப்டிராகன் வந்து கிங் மாதிரி இருக்காங்க. இப்போ அதுதான் வந்து பெட்டர்னு போட்டுருக்கு. லான்ச் டேட் வேற ஃபர்ஸ்ட் இவன் தான் லான்ச் பண்றாங்க, அக்டோபர் 9ஆம் தேதி வந்து லான்ச் பண்றாங்க. இது விவோ X200 வந்து அக்டோபர் 14ஆம் தேதியா. ஓகே. ஸோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 4 வந்து அக்டோபர் 21ஆம் தேதி ஆல்ரெடி தெரியும். Xiaomi 15 சீரிஸும் அந்த வீக்லயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வரிசையா வந்து அக்டோபர் மாசம் லான்ச், அக்டோபர்ல அக்டோபர் தான் ஃபிளாக்ஷிப்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர இதுவும் வந்துடும், OnePlus வேற சீக்கிரமா வருதுன்னு வேற பேசிக்கிறாங்க. ஐகோவும் வந்துடும், ஐகோ 13 எல்லாம் வந்துடும், Xiaomi 15 வாங்க எல்லாம் வாங்க, எல்லாம் இப்பதான் வரப்போகுது எல்லா ஃபிளாக்ஷிப்பும். சாம்சங் மட்டும் பொறுமையா பிப்ரவரி மாசம் வரும். கேட்டா ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு டேய் யாரா அவன். ஓகே ஃபைன் ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். Vanakkam Mix. இது வெறும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam